சரி, இப்போ நாம் செய்திக்குள்ளாக போகலாம். கடந்த வாரம் நாம் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம்? இப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? 25. எருசலேமிலிருந்து எம்மாவு அப்படின்ற கிராமத்துக்கு 2 சீஷர்கள் போகிற ஒரு காரியத்தை சென்ற வாரம் நாம் பார்த்து விட்டோம். அவர்கள் யாரு, ஏன் அங்க போறாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரா இருக்கு. உதாரணத்துக்கு எருசலேம் எப்படி இருக்கு? மலைப்பகுதியில இருக்கிறது. எம்மாவு எங்க இருக்கு? கீழ்ப்பகுதி, தாழ்வான இடங்கள்ல இருக்கிறது. எத்தனை மைல் தூரம்ன்றது வேதாகமே போட்டிருக்கு. 7 அல்லது 8 மைல் தூரம், 11 அல்லது 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வரும்பொழுது அவர்கள் ரொம்ப எஃபர்ட்லாம் போடாம ஈஸியா வர முடியும், ஏன்னா தாழ்வான பகுதி. ஆனா எம்மாவுல இருந்து எருசலேமுக்கு அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. ஆனா எருசலேம் போகும்பொழுது ஏத்தமாக இருக்கும். எத்தனை மணி நேரம் பயணம் சொன்ன? 2 அல்லது 3.5 மணி நேரம், 2 to 3 hours டிராவல், நடைப்பயணம் தான் செய்யறாங்க 2 பேருமே. அவங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. எதிர்பார்ப்பு உடைஞ்சு போனனால, நம்பிக்கை உடைஞ்சு போனனால, சோர்ந்து போய் நம்பிக்கையற்றவர்களாக, எதிர்பார்ப்பு உடைஞ்சு போனவர்களாக எருசலேம்ல இருந்து, எருசலேம்ல தான் யார் இருக்க வேண்டும்? தேவனுடைய சீஷர்கள் இருக்க வேண்டும். எருசலேம்ல இருந்து அவர்கள் எம்மாவுக்கு போறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு என்று பார்த்தோம். இவர் தான் எங்களை இஸ்ரவேலிருந்து மீட்டு ரட்சிப்பா இருந்து நாங்க நம்பி இருந்தோம் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்டே சொல்றாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மீட்பு பிசிக்கலா சண்டை போட்டு ஜெயிக்கிற ஒரு மீட்பாக தான் இவர்கள் 2 பேரும் பார்த்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையில மீட்பை இவர்கள் சொல்லவில்லை. இவர்கள் வேற விதமான ஒரு இயேசுவை இவர்கள் கண்முன் நிறுத்தி, இவர் இப்படித்தான் எங்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் தருவார். இன்னைக்கு கூட நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அசிரியரிடம் அடிமையாக இருந்தாங்க, அப்புறம் பாபிலோனியர் அடிமையா இருந்தாங்க, பெர்ஷியா அவங்க இடம் அடிமையா இருந்தாங்க. அந்த கோரேஸ் அதெல்லாம் படிச்சிருக்கோம், நான் இருக்கான்னு தெரியல. கோரேஸ், அப்புறம் கிரேக்கர்கள். இப்போ கரண்ட் இந்த உயிர்த்தெழுந்த நாள் நடக்கிறது ரோமர்களாக இருக்கிறாங்க. ரோமர்ல இருந்து எங்களை பிசிக்கலா மீட்டு எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த 2 சீஷர்கள் இருந்தார்கள். இது முற்றிலும் தவறு. 13ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம், 24:13 இருந்து ஆரம்பிச்சோம். என்ன வார்த்தை அது? அன்றைய தினமே அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்றைய தினமேனா உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே. அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பார்த்தோம். 24ல 10-11 நம்ம வாசிட்டோம். உயிர்த்தெழுந்த வார்த்தைகள் சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சு? 11ஆம் வசனத்துல வீண் பேச்சாக தோன்றினது. ஸ்ரீகள் ஆல்ரெடி போய் பார்த்துட்டாங்க, பகுதியிலாமரையும் மற்ற முறையும் பார்த்த அன்றைய தினமே போய் சீஷர்கிட்ட சொல்றாங்க. 11 பேருக்கும் எப்படி இருந்துச்சு? வீண் பேச்சாதான் இருந்துச்சு. அவர்களும் நம்பவில்லை. இல்ல தோமா மட்டும்தான் சந்தேகப்பட்டுட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா 11 சீஷர்களும் ஸ்ரீகள் சொல்லியும் நம்பாத நிலைமை தான் இருந்தது. அவர்கள் நம்பவில்லை. இன்னும் மற்ற 4 காஸ்பல்ஸும் பார்த்தா அவங்க டோட்டலா நம்பவே இல்லை. இயேசு கிறிஸ்து இதுக்கப்புறம் வரப்போறார் பார்த்தும் அவர்கள் பயந்து கலங்கி போய் நின்னார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்துவா முன்பாக வந்து நான் பாருங்க, தொட்டு பாருங்க இல்லைங்களா? அப்படிதான் சொல்றாரு. நம்ம இந்த அதிகாரத்தை பார்க்கும் போது 39 வாசிங்க. 24:39. நான் தான் என்று அறியும்படி கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஓகே, போதும். எதுக்கு சொல்றேன்னா, இவங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க, தோமா மட்டும். ஆனா தோமாக்கு என்ன ஒரு மிஸ்டேக்னா, அவர் கண்டிஷன் போட்ட நிலைமையில நம்பணும்னு சொன்னார் இல்லைங்களா? நான் அவர் விரலை போட்டு தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்ட்டு தேவனுக்கு ஒரு கண்டிஷன் போடுகிறார். அங்க ஒரு மிஸ்டேக் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி உயிர் தெழுந்த அன்றைய தினமே 2 பேர் அங்க எம்மா விட்டு போறாங்க. அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தாச்சு. அதுல என்னன்னா 2 பேர்ல ஒருத்தர் பேர் பார்த்துட்டோம், கிளியோப்பா. இன்னொருத்தர் பேர் நம்ம சீஷரா இருந்துக்கணும். 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தர் பேர் போட்டிருக்கு 19ஆம் வசனத்துல, கிளியோப்பா ஒரு பேரு. இன்னொரு பேர் போடப்படவில்லை. அதுல நம்மளுடைய பேரை நாம் இணைத்துக் கொள்ளலாம். இப்ப நானும் கிளியோப்பாவை தான் என்ன பண்ணுகிறோம்? எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போகிறோம். அதாவது என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு உடைஞ்சிருச்சுன்னா நான் தேவனை போகக்கூடாது, நான் விரும்புகிற இடத்திற்கு போகக்கூடாது. தேவன் விரும்புகிற இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். அதான் பார்த்தோம். தேவன் விரும்பும் இடமா
இல்ல நானே முடிவு செய்து போகிற இடமா தான் நாம் முடித்தோம் இந்த செய்தி. இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 13 to 24 நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எல்லாத்துக்கும் போக வேண்டாம். இப்ப அடுத்த பார்ட் ஃபைனல் பார்ட். இப்ப 24 வரைக்கும் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க இயேசு கிறிஸ்துக்கு. நாங்க எப்படி இருந்தோம், இதை எதிர்பார்த்தோம். இன்ஃபேக்ட் அவங்க ஆதாரத்தையும் சொல்லிட்டாங்க, நடந்த அற்புதத்தையும் சொல்லிட்டாங்க. 23 24 ஸ்ரீகள் போயிட்டாங்க, எங்களை பிரமிக்க பண்ணாங்க, இப்படிலாம் நடந்துருச்சு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளாத சீஷர்களா தான் இருக்கிறார்கள். 24வது வசனம் வரைக்கும் அவர்கள் கண்கள் இருந்தும் அவர்கள் கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. கூடவே இயேசு கிறிஸ்து இருந்தும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை ஒரு ஸ்ட்ரேஞ்சராகத்தான் பார்த்து டிராவல் பண்ணி பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் எத்தனை மணிக்கு ஆரம்பித்திருக்கும் என்று சொன்ன? மதியம் இல்லைங்களா? அதிகாலை இருட்டோட தான் கல்லறைக்கு யார் போறா? ஸ்ரீகள் போறாங்க. இவங்க இப்போ மதியம் டைம் நம்ம எடுத்துப்போம். இப்போ 2 to 3 மணி நேரம் டிராவல் சொன்னேன். இப்போ இவங்க முடிச்சுட்டு போகும்போது இப்போ சாயங்காலம் ஆகிற டைம் வரப்போகுது. அதை நம்ம உள்ள போகலாம். இப்போ இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு சாட்சியை சொல்லிட்டாங்க, செய்தியை சொல்லிட்டாங்க, நடந்த அற்புதம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் புரியாம இருக்கிற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு பதில் 25வது வசனத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இங்கிலீஷ் இருக்கா? He said unto them, O fools and slow of heart to believe all that the prophets have spoken. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க. என்னன்னா இங்க என்ன விஷயம்னா, தீர்க்கதரிசி சொன்ன விஷயங்களுக்காக இல்ல, தீர்க்கதரிசி சொன்னதை இவங்க விசுவாசிக்காம இருந்தா, இப்ப நம்மளும் அதை விசுவாசிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நாமும் விசுவாசிக்காம இருந்தோம்னு சொன்னால், இந்த வார்த்தை தான் எனக்கும் நமக்கும் இல்ல, எல்லா தேவனுடைய வார்த்தை எல்லாமே விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப தேவன் இதை அப்படி நம்ம திருப்பி போட்டோம்னா, புத்தி உள்ள நல்ல இருதயம் உள்ளவர்களே என்று நம்மளே சொல்லுவார் இல்ல. ஏன்னா தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவாசித்தேன் என்று சொன்னால், புத்தி இருக்கு உங்களுக்கு, நீங்க நல்ல இருதயமாக இருக்கிறீங்க என்று தேவன் சொல்லுவார். எதுக்கு இதை சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளே எடுத்துக்கொள்ளலாமே. இப்ப எனக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் நான் சேர்த்து 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 வச்சு போட்டு வேற ஒரு இயேசுவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியும் இல்லைங்களா? எனக்கு இல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிறார் மட்டும் நான் அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு, இந்த கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது, தேவன் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவம் அவருக்கு பிடிக்காது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தர், நீதி உள்ளவர், அவர் நியாயம் தீர்க்க போறார், திரும்பி வரப்போறார், அதெல்லாம் சைட்ல வச்சுட்டு, இல்லை வெறும் பிளெஸிங்ஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சா நான் வேற ஒரு இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இயேசு வெறும் ஆசீர்வதிப்பார், அதுல சந்தேகமே இல்லை. அவர் அன்பு செய்கிறவர் தான், அன்பான தேவன் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதே சமயம் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் சிந்து பார்க்க வேண்டும். அப்போ அவர்கள் விருப்பத்துக்கேற்ப இயேசுவை நினைத்து கொண்டார்கள் இல்ல. அவங்க ஏற்றத்துக்கு வசனத்தை மாத்தோம், சில வசனத்தை, அதாவது மகிமையான வசனத்தை, அதாவது தேவன் எங்களுக்கு ராஜ்யத்தை தருவார், அந்த வசனத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் பாடுபடணுமே, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கணுமே, இல்ல எல்லாராலும் அவர் நிராகரிக்கப்படணுமே, அந்த வசனம்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த மகிமை இல்ல. பாடுக்கு பின்புதான் எது வருகிறது? மகிமை வருகிறது. சிலுவைக்கு பின்புதான் உயிர்த்தெழுதல் வருகிறது. அப்போ இவர்கள் அதைதான் நினைத்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கண்டிப்போடு இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார் இல்ல. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எனக்கு பிடிக்கிற வசனம் மட்டுமல்ல, எல்லா வசனத்தையும் நான் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எல்லாமே விசுவாசிக்கணும். அப்ப என்ன தேற்றுகிற வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வசனமும் நமக்குத்தான், எனக்குத்தான் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணக்கூடாது, எல்லா வசனத்தையும் நான் விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய பிளான்ஸ் அல்ல, யாருடைய திட்டம்? அவருடைய திட்டம், அவருடைய காரியத்தை நான் நினைத்து பார்க்கணும். சோ இப்படி ஆரம்பிக்கிறார் 25ல. சரி, அப்புறம் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, ஓகே வாசிக்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய வேளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஓகே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு
த ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி ஃபார் 2 disciples இதுதான். சரிங்களா? அடுத்தது ஹவுஸ் விசிட்டிங் போகிறார். அடுத்தது ஃபர்ஸ்ட் இங்க பைபிள் ஸ்டடி கோர்ஸ், நல்ல ஒரு கோர்ஸ். இது எங்க இருந்து எங்க சொல்லித்தராரு பாருங்க. மோசை முதலிய, மோசேனா தோரா என்ன அடங்கிறது? 5 புஸ்தகங்கள் வந்துருது. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், என்னாகும், உபாகமும். மோசை முதலிய சகல தீர்க்கதரிசிகள், ஏசியால இருந்து மல்கியா வரைக்கும் சகல தீர்க்கதரிசிகளும். அப்புறம் அது மட்டுமா, மோசை முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின அப்புறம் வேத வாக்கியங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பைபிள் ஸ்டடியை இவர்கள் 2 பேருக்கு எடுத்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அங்க இருப்பாங்க. யாரு? இந்த கிளியோப்பாவும். ஏன்னா டீச்சர் யாரு இவங்களுக்கு? அந்த காலேஜோட டீச்சர் யாரு? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவே தம்மை குறித்து இப்படி பாடுபடணும், இப்படி காரியங்கள் இருக்கு, மீகால என்னை குறித்து எழுதிருக்கு, 5:2 நான் பெத்லகேம்ல தான் பிறப்பேன்னு சொல்லி அதுதான் நிறைவேறுது. ஆதியாகமம் ஸ்டார்டிங்லேயே திட்டத்தை சொல்லிட்டேன் இல்ல? எங்க சொல்லியிருக்காரு? ஆதியாகமம் ஸ்டார்டிங்ல 3:15 அங்கேயே சொல்லியாச்சு ஒரு திட்டம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் இல்ல நமக்கு இது ஒரு ஹோம்வொர்க்கை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ எங்கெங்க தீர்க்க சொல்லியிருக்கோம், அது எங்கெங்க நிறைவேறுது என்று நம்ம மேட்ச் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணி அப்படி கூட படிக்கலாம். இப்போ 3:15 அது எங்கே நிறைவேறுதுன்னா சிலுவையில நிறைவேறுது இல்லைங்களா? அப்போ ஒருவருக்கு அவர் பிறந்த இடம், மனுஷர்கள் நிராகரிக்கிற காரியங்கள், அவர் எப்படி ஊழியம் செய்ய போகிறார் என்பது எல்லாமே எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க? பழைய ஏற்பாடு வேண்டாம் இல்லைங்களா, நமக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு என்று தவறான. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல. பழைய ஏற்பாட்டுல அங்கேயே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? வந்திருக்காரு, செயல்பட்டு இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பழைய ஏற்பாட்டை நாம் என்ன பண்ணணும்? இன்னும் எவ்வளவு படிக்க முடியுதோ நாம் படிப்போம். ஒருத்தங்க இப்படி சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் தூங்கவே மாட்டிக்கிறான்ட்டு டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, லேவியாராம் புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் அங்கெல்லாம் யார் இருக்கிறா? கிறிஸ்து மறைந்து இருக்கிறார் இல்ல? இயேசு கிறிஸ்து அங்க மறைந்து, அதெல்லாம் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கணும். புதையல் போல கொட்டி கிடக்குது பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ பத்தி, மேசையா பத்தி, அவர் ராஜ்யத்தை பத்தி, அவர் பாடுகளை பத்தி இல்லையா, அதெல்லாம் கொட்டி கிடக்குது பழைய ஏற்பாட்டுல. அதுதான் நிறைவேறுது இங்க புதிய ஏற்பாட்டுல. அவரே வராரு இயேசு கிறிஸ்துவா, அதையெல்லாம் டிக் பண்ண ஒன்னு டிக் பண்றாரு அவருடைய செயல்ல இல்லைங்களா? அவர் பிறந்ததா இருக்கட்டும், வளர்ந்ததா இருக்கட்டும், மரித்ததா, உயிர்த்தது எல்லாமே இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதை அவர் செஞ்சு முடிச்சார் புதிய ஏற்பாட்டுல. அப்ப பழைய ஏற்பாடு நம்மளுக்கு வேண்டும் இல்லைங்களா? அந்த பலி எல்லாம் யாரை பண்ணுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தான். பஸ்கா யாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல. மடாந்திரத்துல மோசே கொள்ளிவாய் கொள்ளிவாயினால அவர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த வலு சர்ப்பம் உயர்த்தப்படுது இல்லைங்களா? உயர்த்தப்பட்டு அதை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க. அப்படியே சிலுவைக்கு வாங்க, சிலுவை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதுவும் கோட் பண்றாரு. நிக்கதோமு கிட்ட சொல்லும் போது அதை தான் கோட் பண்றாரு. அப்பதான் அந்த வசனத்தை சொல்றாரு இல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள். அந்த வசனம் அங்கதான் வருது, யோவான் 3ஆம் அதிகாரத்தில். பழைய ஏற்பாடு எதுவுமே என்ன சொல்றது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளி விடவே முடியாது. ஆதியாகமம் to மல்கியா வரை இயேசு கிறிஸ்து பாடம் நடத்தி இருக்கிறார் இந்த 2 சீஷர்களுக்கு. இப்ப அந்த பாடத்தை நானும் கற்றுக்க வேண்டும். ஏன்னா கிளியோப்பா கூட யார் இருக்கிறா? நானும் இருக்கிறேன். அப்ப நானும் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பழக்கம் எனக்கும் நமக்கும் முக்கியமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லுவாங்க, ஒரு தேவனை பின்பற்றுகிறவருடைய வேதாகமத்தை பார்த்தாலே அவர்கள் எந்த அளவுக்கு வேதாகமத்தை பயன்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுவாங்க. ரொம்ப அழுக்கா இல்ல, கிழிஞ்சு போய் இல்ல, அங்கெல்லாம் ஏதோ இந்த மாதிரி கிறுக்கி அந்த மாதிரி இருக்கா அவர்கள் வேதத்தை. இப்ப நான் வேதத்தை தைரியம் பயன்படுத்துறேன்னு சொல்லி காட்டுறதுக்கு நான் சொல்லல, சொல்லுவாங்க. இல்ல புத்தம் புதுசா பலன்னு பார்க்க அப்படியே பளிச்சுன்னு நம்ம பார்த்தாலே நம்ம ஃபேஸ் தெரியற மாதிரி இருந்தா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. இப்ப புத்தம் புதுசா பளபளப்பா இருக்கிறவங்க வேதாகமத்தை படிக்கிற மாட்டார்கள் நான் சொல்லல. அந்த மீட்டிங்ல கூட அங்கிள் செய்தி கொடுக்கும் போது அவர் அதான் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 4 வேதாகமத்தை யூஸ் பண்றாராம். ஒரு வேதாகமத்தை இல்ல கலரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணி, மத்த அவர் கொண்டு வந்த வேதாகம் புது வேதாகம் இல்ல, ஈப்ரூல ஒரு வேதாகம் வைத்திருக்கிறாராம், தமிழ்ல ஒரு வேதாகம் வைத்திருக்கிறாராம்
ஒரு வேதாகமத்தை ஃபுல்லா டிசைன் பண்ணி அங்க 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 பண்ணுவாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு பைபிள் படிக்கிறது, இல்லைங்களா? அப்போ நம்முடைய வேதாகமும் இன்றைக்கு புத்தம் புதிதாக இருக்கிறதா, பளபளப்பாக இருக்கிறதா எடுத்து நாம் படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கெங்க மறைந்திருக்கிறார், எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். பண்டிகை 7 பண்டிகை, இல்லைங்களா? இந்த 7 பண்டிகையிலும் எதை ரெப்ரசன்ட் பண்றது? கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறது இல்ல அந்த 7. அப்ப என்னென்ன காரியங்கள் இல்லையா, அது எல்லாமே நாம் கோர்த்து 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 பார்த்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டு நம்ம முக்கியம். அததான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு மாணவனாக இருந்துடக்கூடாதா என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா டீச்சர் வேற யாருமே இல்லை, அங்க அவர் தான் டீச்சர். நான் ஸ்டூடெண்டா அவர்கிட்ட இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கு கிளாஸ் நடத்துறாரு இல்ல, அவங்க விசுவாசிக்கலன்ட்டு அமுச்சு விடல, இல்லைங்களா? புத்தி இல்லாத என்ன சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே போங்க, என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்ட்டு சொல்லல. கண்டிப்பா சொல்லிட்டு இறங்கி அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டி வரைக்கும் டீச் பண்றாரு இயேசு கிறிஸ்து. ஓகே, ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் பாயிண்ட்ஸ் டு கிரைஸ்ட். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஓகே, இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் வேகமா போறேன். எந்த கிராமத்துக்கு சமீபமாயிட்டாங்க? எம்மாவுக்கு சமீபமாயிட்டாங்க. இப்போ 3 hours முடிய போகுது டிராவல். இல்லை, எம்மாவுக்கு வந்துட்டாங்க பேசிக்கிட்டே. அந்த 3 மணி நேரம் டைமிங்ல இயேசு கிறிஸ்து எவ்வளவு காரியங்களை விளக்கி இருப்பார். நடந்து பேசிக்கிட்டே வராங்க 3 பேரும். ஆனா அவங்களுக்கு யாருன்னு தான் தெரியுது, இயேசு கிறிஸ்து தெரியல, வேற ஒரு அந்நியராக ஸ்டேஞ்சராக தெரியுது. அப்படி அவங்க டிராவல் பண்ணி வந்தோடனே எம்மாவு கிராமம் சமீபம் ஆயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துல அங்கேயே நிக்காம இன்னும் ஒரு பிரயாணத்தை என்ன பண்றாரு, போறாரு. இன்னும் போறாரு, நிக்கல. இவங்க 2 பேரோட டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, எம்மாவும் வந்துடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்கள விட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாரு, கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. நடந்து போறவரை வலுக்கட்டாயமா பிடிச்சு வருத்தி, நீங்க எங்களோட என்ன பண்ணும், தங்கிட்டு போங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து அங்கேயே நிக்கல, அவர் இன்னும் கொஞ்சம் நடந்து போறனால, அப்புறம் போறவர் போல அவங்களுக்கு காணப்பட்டதுனால இவர்கள் அதை வாசிச்சிடலாம். 29. எங்களுடனே தங்கியிலும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். தி ஜென்டில் காட்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் எல்லாமே விளக்கிட்டார். அவர் வந்த வேலை வேதாகமத்தை விளக்கணும். இப்போ அவங்கள விட்டு இல்ல, சரி நான் அவங்க வீட்டுக்கு வரலாம் சொல்லலை இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ல நடந்து போறாரு. யார் தான் வருத்தி கேட்கிறா? இவங்க 2 பேரும் விடவே இல்லை. வாங்க ப்ளீஸ் வந்து தங்கிட்டு போங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டிலானவர். ஏன்னா அதுதான் சொல்றாரு, ஒருவன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், கேட்டு கதவை திறந்தால் நான் உழைப்பேன். இல்லைங்களா? அவர் இந்த ரொம்ப அந்த கம்பல் பண்ணிக்கிறவர்லாம் இல்லை. இப்ப நான் இவ்வளவு வசனத்தை சொல்லிட்டேனே, ரெஸ்பான்ஸ் யார் தான் பண்ணணும்? நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இந்த 2 சீஷர்கள் கையில இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த கட்டம் அவர் செய்யக்கூடாது. அடுத்த கட்டம் யார்கிட்ட விட்டு விட்டாரு? இந்த 2 சீஷர்கிட்ட விட்டார். இந்த 2 சீஷருடைய வேலை செஞ்சது கரெக்ட். அவரை விடவே இல்லை, எங்களோட தங்குங்க. இல்லைங்களா? நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறோமா? தேவனை விடாம இருந்த ஒரு நபர் யாராவது ஞாபகம் இருக்கா? யாக்கோப். இல்லைங்களா? பொழுது விடிஞ்சிருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன ஆசிர்வதிச்ச ஒளிய நான் உங்களை போக விடவே மாட்டேன். இந்த 2 சீஷர்கள் எங்களோட தங்கிரும், வாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட்னா, இன்னும் அவங்களுக்கு இயேசுதான்ட்டு தெரியல. இயேசுன்னு தெரியாமலே அவர் மேல ஒரு விருப்பம் வந்துருச்சு. காரணம் அவருடைய டீச்சிங், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய பிரசங்கம். இல்லைங்களா? அந்த 3 மணி நேரம் டிராவல்லையே அவரை பிரியறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டியது, நீர் எப்பவுமே என்னோட தங்கி இருங்க, எப்போதும் என்னோட இருங்க இல்ல என்ற ஒரு ஜெபம் நமக்கு மஸ்ட் அது இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை தான் கொடுக்கிறார். அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது சீஷனுடைய கடமை. இல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தான் சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் சுமந்து எனக்கு பின்பற்ற கடவன். ஜீசஸ் ஃபாலோ பண்றது கூட அவர் கட்டாயப்படுத்தல, ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். இல்லைங்களா? அதனாலதான் இஸ் a gentle God சொன்னேன். சரி, இப்படி அவர்கள் வருந்தி கேட்டு கொண்டதுனால
அவர்கள் கிராமத்துக்கு அவங்க கூட இயேசு கிறிஸ்து போறார். அடுத்த வசனம். அவர்களுடனே அவர் வந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஓகே, இப்பதான் அவங்க வருத்தி அவங்கள விடாம பண்ணதுக்கு அதுக்குண்ட ரிசல்ட் தான் இங்க வரப்போகுது. அதுல நாம் பார்த்த விஷயம், நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டுறவே கூடாது. நம்ம வாழ்க்கையில இறுக்கி பிடிச்சிடணும். கூடவே இருங்க, ஸ்டே வித் அஸ், எங்களோட இருங்க, எங்களோடவே இருங்கன்னு இறுக்கி பிடிச்சோம் அப்படி சொன்னா நம்ம கண்கள் திறக்கப்படும், இல்ல நம்ம இயேசுவை காணலாம். யோவான் 6:67 மட்டும் வாசிங்க. அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. இது எதுக்கு இந்த வசனம்னா, இங்கேயும் இயேசு கிறிஸ்து அவர்களை நீங்க கட்டாயம் இருக்கணும்ட்டு சொல்லல. ஏன்னா அவர் இந்த உபதேசத்தை கேட்டு மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நீங்க போயிட்டாதீங்க, என்னோட இருங்க அப்படி சொன்னாரா? உங்களுக்கும் போக மனதா இருக்கா? இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. ரெஸ்பாண்ட் யார் தான் பண்ணோம்? சீஷன் தான் பண்ணோம். பேதுரு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு? நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவனான வார்த்தை உங்ககிட்ட தானே இருக்கு. இல்ல, இயேசு கிறிஸ்து இன்விடேஷன் கொடுக்குறாரு. ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. இல்ல, இந்த 2 சீஷருக்கும் இன்விடேஷன் கொடுத்துறாரு. என்ன இன்விடேஷன் மூலம்? மோசே ஸ்டார்டிங் பண்ணி எல்லா வார்த்தை வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்க அடுத்த இந்த வசனத்தை வாசிக்கல 44. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஓகே, இங்க மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன ஆகமம், சங்கீதங்கள் இல்ல டோட்டல். ஓகே, இது இப்போ இந்த 44 பேக்ரவுண்ட் எல்லா சீஷர்ட்டையும் சொல்றாரு இல்ல. அப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, இந்த எம்மா ஆட்களும் அங்க இருக்கிறாங்க. சோ அதுக்கு தான் சொன்னேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த முழு வேதாகமத்தையும் அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஓகே, இப்போ அவங்களோட அவர் பந்தி இருக்கையில், ஓகே, யூத பின்னணி மட்டும் நம்ம பார்த்துடலாம். யூத கலாச்சாரம் என்னன்னா, ஒரு அந்நிய வீட்டுக்கு இல்ல அந்த டைம்ல அந்நியர்கள் அவர்களை என்ன பண்ணுவார்கள்? உபசரிப்பார்கள். ஆபிரகாம் நாம பார்த்தோம் இல்லைங்களா? லேவியராகமத்தில் ஒரு கட்டளையாவே இருக்குது. யார? அந்நியரை நாம் பார்த்துக்கணும். அப்போ இந்த யூத கலாச்சாரத்திலும் இல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போனாலுமே அவர்களை இல்ல எங்கேயுமே அங்கெல்லாம் தெரிய விட மாட்டாங்க. வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு சாப்பாடு, கால் கழுவி விடுறது இல்ல இந்த மாதிரி விஷயம் யாருக்கு பண்ணுவாங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு பண்ணுவாங்க, அந்நியருக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கட்டளையாக லேவியராகமத்துல இருக்கு. இல்லை இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நம்ம அப்படி பண்ண முடியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்க இல்ல. அப்போ விருந்தோம்பல் இல்ல, அது நம்மளுடைய அந்த பழைய ஜென்ரேஷனுமே இருந்துச்சு இல்லைங்களா? அழகா தின்ன வெளியே இருக்கும். முன்ன பின்ன யாராவது வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பேசுறது இல்ல கான்வர்சேஷன் பண்றது. ஆனா இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டு முன்னாடி சிரிச்சுட்டு போனாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது? இவன் எதுக்கு சிரிக்கிறான், என்ன பண்ண போறான், எதுக்கு தண்ணி கேட்கறான் அப்படின்ட்டு பல மைண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது வந்துடுது. ஆனா அன்று அப்படி கிடையாது. அந்நியர்களை அவர்கள் உபசரிப்பார்கள் இல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடுவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அது மட்டும் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, அந்த ஃபுட்டை சர்வ் பண்றதுமே அந்த வீட்டு எஜமான் தான் சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா? யூத கலாச்சாரத்துல அந்த வீட்டுல தங்குறவங்க விருந்தாளிகள், அந்நியர்கள் ஃபுட்டை சர்வ் பண்ண மாட்டார்கள். அந்த வீட்டின் உரிமையாளர்கள், அதாவது குடும்ப தலைவன் தான் ஃபுட்டை சர்வ் பண்றதா இருக்கட்டும், மற்ற காரியத்தை இனிஷியேட் பண்ணி நடத்துவார். குடும்ப தலைவனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்ல. இப்போ அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு, குடும்ப தலைவர்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. அவர்கள் தான் இனிஷியேட் எடுத்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ஓகே, இந்த ஒரு சூழ்நிலை எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் நம்ம வாசிக்கலாம் திருப்பியும். அவர்களோட அவர் வந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வீடும் சொல்றாங்க, இந்த வீடு இவங்க 2 பேர் சீஷனுடைய வீடா இல்ல இவங்க அந்நியர்கள் வீட்டுல ஸ்டே பண்ணாங்களான்றது வேதாகமத்துல இல்ல. நம்ம நேரம் போனதுனால அதை நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம். சரி, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு இப்ப என்ன ஆயிடுறாரு? எஜமான் ஆயிடுறாரு. அவங்க 2 பேருக்கு யாரு? அவங்க பார்வையில அந்நியரு. புது வீட்டுக்கு ஒரு அந்நியர் விருந்தாளிகள் அப்பத்தை எடுக்க
மாட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இருக்கிற வீட்டுக்கு நான் தான் எஜமான். நம்முடைய வீட்டுக்கு யார் எஜமானரா இருக்கிறார்? நம்மளுடைய வீட்டுக்கு யார் எஜமானாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு எஜமானராக இருந்தால், சண்டே கிளாஸ்ல கூட பாட்டு வரும், இயேசு இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, அப்புறம் இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. இல்ல, இயேசு நம் வீட்டின் எஜமானராய் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப நாம் சிந்திக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் யார் எஜமானாக இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்து என் வீட்டின் எஜமானராக இருந்தால் எல்லாமே வாய்க்கும், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ இங்க அவர் அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். அவருடைய மெத்தட்ல என்ன பண்றார்? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஓகே, வேதம் திறந்துச்சு இல்ல, அந்த 2 பேருக்கும் வேதம் சொல்லி கொடுத்தாருல, அந்த வேதம் திறந்துச்சு. இப்ப 2 காரியம் சொல்றாங்க. எப்படி இவர்கள் இதை செஞ்சோன்னே எப்படி இவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு என்று சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு முறை இருக்கு, அப்பத்தை பிற்கிற ஒரு 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 மெத்தட் இருக்கு இல்ல, அவருக்கு ஒரு ஸ்டைல் இல்லைங்களா. அந்த 2 இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். அப்பத்தை இந்த 5000 பேர் போஷிக்கிற, 4000 பேர் அப்பத்தை எடுத்து, அப்புறம் போஜனத்துல இந்த சீஷர்கள் உடன் இருந்திருப்பார்கள். நம்ம பார்த்தோம் இந்த சீஷர்கள் யாரு, அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. சீஷர்கள் 12 சீஷர்கள் மட்டும் அவரோட 12 சீஷர்கள் அவரோட எப்பவுமே இருந்தாங்க. இருந்தாலும் மற்ற சீஷர்கள் அவளோடவே டிராவல் பண்ணி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இவர்கள் அந்த காரியத்தை நோட் செய்திருப்பார்கள் இல்ல, அந்த வே ஆஃப் மெத்தட். 2வது, அப்பத்தை கொடுத்து அவங்க கையில கொடுக்கும் போது அவர்கள் எதை பார்த்திருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய காயப்பட்ட கரத்தை அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த விதம், பேசின வேத வாக்கியங்கள், அவருடைய காயப்பட்ட கரத்தை பார்த்த உடனே அவர்கள், இயேசு கிறிஸ்துவோட வேலையை அங்க முடிஞ்சிருச்சு, அவரு கிளம்பிட்டார். இது ஃபர்ஸ்ட் டைம் மறைந்து போறாரா? ஃபர்ஸ்ட் டைம் மறைந்து போறாரா? முன்னாடி என்ன மறைந்து போயிருக்கிறார். உயிர் தெழுந்த பிறகு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்ல. அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. கிரைஸ்ட் ரிவீல்டு ஃபார் them. 32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அவங்களுடைய இருதயம் எப்படி எரியவில்லையான்னு சொல்றாங்க? கொழுந்து விட்டு எரியலையா? நம்முடைய இது இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை வரல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அது எப்போ அந்த வார்த்தை பாருங்க, அந்த வழியிலே அவர் தம்மோடு அப்ப அவங்க ஒருத்தர் பேசிக்கல, ஷேர் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ சொல்றாங்க, அவர் அப்ப சொன்னாரு பாரு வழியில இல்ல, அப்ப நம்மளுக்கு கொதிக்கலையா, கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்ட்டு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு விளக்கி காட்டின போது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். 5:39 நமக்கு தெரியும் இல்லைங்களா. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி சொல்கிறது. நம்ம வாசிக்கலாம். யோவான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஓகே, வேத வாக்கியங்கள் விளக்கி காட்டினாரு. வேத வாக்கியங்கள் யாரதான் காட்டும்? அவரை தான் காட்டும், இயேசு கிறிஸ்துவ தான் காட்டும். அவர்கள் பார்த்து விட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரியலையான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் கேட்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் என்னுடைய இருதயத்தில் வரும்பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? இல்ல, எனக்கு என்ன, எனக்கா அந்த வார்த்தை நான் பாட்டுன்னு எப்பவும் போல எப்படி நான் அப்படி ஸ்டார்டிங்ல இருந்தனோ எப்படி இந்த சீஷர்கள் அந்த வார்த்தை வந்த உடனே சொல்றாங்க, இருதயம் எப்படியா
கொழுந்து விட்டு எரியுது. ஒரு ஒரு உணர்வு வந்துருச்சு இல்லைங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை எப்படி அதை உணரணும், அதை மறந்துட்டு நினைக்கிறேன், உணரணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை காத்துக்கொள்ளணும் என்று நான் பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் பொறுமையோடு இருக்கணும், அப்புறம் கனி கொடுக்கணும். அப்ப இங்க அந்த வார்த்தை கேட்டோடனே அவங்க இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இதுக்கு மேல அவங்களால இருக்க முடியல. காலங்க என்ன ஆகுது, வேகமா ஆயிடுது. வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, ஐயோ இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு அவர் தான் விளக்கி காட்டிருக்காரு. உடனே நான் எங்க கிளம்பி ஆகணும்? எருசலேமுக்கு போகணும். என்னுடைய விருப்பத்தின்படி வந்த இடம் இப்ப எனக்கு தேவையில்லை. தேவன் விரும்பிய இடத்திற்கு நான் நோக்கி போக வேண்டும், அதுதான் சரி என்று இவர்கள் இருதயம் எப்படி ஆகுதான்? கொழுந்து விட்டு எரியுது. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நானும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கொழுந்து விட்டு எரியணும். அப்படின்னா இன்னும் அதிகமா விசுவாசம், இன்னும் அதிகமா புரிதல், இன்னும் தீவிரம், கர்த்தருக்காக உழைக்கணும், நான் இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும் என்ற உணர்வு இல்ல. இது ரெண்டுத்தையும் அவர்கள் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துற போது இதை மற்றவர்களுக்கு போக அறிவிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும். அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு, அந்த ஒரு வெறின்னு சொல்லலாம் இல்ல. ஏன்னா சுவிசேஷம் சொல்ல போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல. அப்ப சுவிசேஷம் சொல்வதற்கும் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு வெறி இருக்கணும். கொழுந்து விட்டு எரியணும் நம்மளுடைய இருதயம். இன்னைக்கு அப்படியே தலைகளா மாறிடுச்சு. மற்ற டினாமினேஷன் கொழுந்து விட்டு எரிஞ்சா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்களும் விழுந்துருவாங்க இல்ல. கொழுந்து விட்டு எரிந்துச்சுன்னா அடுத்தது போய் சுவிசேஷம் சொல்லணும். தேவ ஆவியினால நிறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கீழே விழுக மாட்டோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், தைரியமா சொல்லுவோம். பேதுரு தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்டு தைரியமா பிரசங்கித்தாரதா பாக்குறோம். எங்கெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்படுறாங்களோ அங்க பவுலா இருக்கட்டும், எல்லாம் சிறைச்சாலையா இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், தைரியமா சுவிசேஷம் சொன்னார்கள் இல்லைங்களா? அதுதான் தேவ ஆவியால் நிரப்பப்படுகிறது. ஓகே, இங்க அவர்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அங்கேயே உட்காரல. செய்தி எனக்கு தான் சூப்பரா இருந்துச்சு, என்னோட இருதயம் கொழுந்து விட்டு இருந்துச்சு சொல்லிட்டு அங்கேயே அவர்கள் உட்காரல. அடுத்து என்ன பண்றாங்க? ஒரே ஒரு வார்த்தை போதும், அதே வார்த்தை. இப்ப என்ன வார்த்தை வருது? அந்நேரமே. அங்க என்ன பார்த்தோம்? அன்றைய தினமே. அந்த அன்றைய தினமே வார்த்தையை எப்படி பயன்படுத்திருக்கலாம்? இந்த சோகமா நம்ம பயன்படுத்த. அன்றைய தினமே இவங்க ரெண்டு பேரும் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போனாங்க. ஆனா இந்த அந்நேரமே இல்லைங்களா, அன்னைக்கே, அப்பவே, அந்த நொடியே, அந்த நேரமே. இப்போ இவர்கள் எங்க இருந்து எங்க போனோம்? எம்மாவூர்ல இருந்து எருசலேம் டிராவல் எவ்வளவு நேரம்? இப்ப டைம் வந்து 5 to 6 ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, 5 to 6 ஆயிடுச்சு. இப்ப இவங்க திருப்பி போனா எத்தனை மணி நேரம் ஆகும்? மேல ஏறணும். சாதாரண பயணம் கிடையாது, இருட்டுல பயணிக்கணும். இவர்கள் யோசிக்கல. திருடர்கள் வருவார்கள் இல்ல. சமாரியன் இன்சிடென்ட்ல யார் வந்து அடிச்சு போறா? திருடர்கள் வருவார்கள், விலகுகள் வரும் இல்ல. அதெல்லாம் அவர்கள் துளி கூட நினைச்சு பார்க்கல. நாங்க யாரை பார்த்துட்டோம்? இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டோம். வெளிப்பாடு வந்துருச்சு. இதுக்கு மேல எம்மாவுவா எருசலேம் போகணும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, இல்ல மேடுகள் ஏறணும், கல்லை தாண்டணும். செருப்பு போட்டிருப்பாங்களா நமக்கு தெரியாது, எவ்வளவு கல்கள் குத்தி இருக்கும். நான் தேவன் இருக்க வேண்டிய இடத்தில், அவர் விருப்பமா இருக்கிற அந்த இடத்திற்கு நான் போக வேண்டும் என்ற தீர்மானம் அந்நேரமே. வாசிக்கலாம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். 36 வருஷம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, வேகமா போயிடலாம். 33ல அவங்க அந்நேரமே எழுந்து எருசலேம் இருந்து எம்மாவுக்கு டிராவல் பண்றாங்க. 34ல அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? அங்க இருக்கிற ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு பேசுறாங்க? மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். யாருக்கு?
பேதுருக்கு ஸ்பெஷலா தரிசனமாயிருக்காரு. இந்த இடத்துல மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது இல்லைங்களா? பேதுருக்கு ஸ்பெஷலா இங்க தரிசனமாயிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இந்த பேச்சு அவங்க பேசிட்டு இருக்கும் போது இல்ல தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு 35 தான் யார் சொல்றா? இந்த 2 பேர் கிளியோப்பாவும் மற்ற சீஷனும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வழியிலே நடந்தவைகளும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இயேசு தாமே, இங்கேயும் இயேசு தாமே, அந்த 2 சீஷர்கள் குழப்பத்தோடு போயிட்டு இருக்கும் போது, எதிர்பார்ப்பு இல்லாம போகும்போது இயேசு தாமே அவர்களோடு போனாருன்னு பார்த்தோம் இல்ல? அப்பதான் நான் பார்த்தோம், குழப்பத்தோடு எதிர்பார்ப்பு இல்லாம தோல்வியோடு இல்ல போராட்டத்தோடு போறவர்களுக்கு இயேசு தாமே அவர்களோடு இருப்பார், நம்மோடு இருப்பார் இல்லைங்களா? எதிர்பார்ப்பு உடைஞ்சு போயிருக்கிற நம்மோடும் இயேசு தாமே என்னோடு இருப்பார். இங்க அதே வார்த்தை இங்க வருது பாருங்க, இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் எல்லாருக்குமே தேவை, அவங்க உள்ளத்திற்கு எல்லாத்திற்குமே தேவை இந்த ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்துனாலதான் எதை தர முடியும்? சமாதானம். உலகத்துல பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த சமாதானத்தால தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் கொடுக்கும் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, இல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இல்ல உலகம் இல்ல கொஞ்ச நேரத்துல நம்மள ஜாலியாக்கி விட்டு அப்புறம் நம்மளை புலம்ப வச்சிரும். அதான் உலகம். என்றென்றைக்கும் என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்க முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானம், நம் பணம் இருக்கோ பணம் இல்லையோ இல்லைங்களா, என்னுடைய எதிர்காலம் பூர்த்தி ஆயிடுச்சோ பூர்த்தி ஆகலையோ, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சோ சந்திக்கப்படலையோ, எனக்கு பாக்கெட்ல பைசா இருக்கோ இல்லையோ, இருதயத்தில் என்ன இருக்கும்? சமாதானம். அது யார் தருகிற சமாதானம்? நம்முடைய இரட்சகர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ராஜா நமக்கு சமாதானத்தை தரக்கூடியதா இருக்கிறார். ஏனென்றால் சமாதான பிரபு என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அதுக்கப்புறமும் சீஷர்கள் பார்த்து பயந்து கலங்கி போறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றாரு, வாங்க தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயங்கள்லாம் நாம் பிறகு நீங்க வீட்டுல போய் படுங்க. நம்மளுடைய மெயின் போக்கஸ் இந்த 2 நபர்கள் தான் இல்லைங்களா? யாரு? கிளியோப்பா, இன்னொரு சீஷன் நான். அப்போ கிளியோப்பாவும் நானும் எதிர்பார்ப்பு உடைஞ்சு போனாலும் நான் இங்கதான் இருக்கணும். இன்னைக்கு 6ஆம் செய்தியில கேட்டோம், எருசலேம் இப்படிப்பட்ட இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம் இல்ல, தேவன் விரும்புகிற இடம். அப்போ போன வாரம் சொன்னா அப்ப எருசலேமுக்கு டிராவல் பண்ணி நம்ம போயிடணுமா ஃபிளைட் பிடிச்சி? இல்ல எருசலேம் அதை என்ன மீனிங்னா, தேவன் விரும்புகிற இடத்துல நான் இருக்கணும். இல்ல பிளேஸ் இல்லாம என்னுடைய இருதயத்தை கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல தேவன் விரும்புகிற இடத்துல தான் நான் இருக்க வேண்டும். தேவனுடைய சீஷர்கள் தேவன் விரும்பாத இடத்திற்கு நான் போகக்கூடாது. தேவன் சொல்லப்படாத இடத்திற்கெல்லாம் நான் போகக்கூடாது. தேவன் விரும்புகிற இடத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். தேவன் இல்லாத இடத்திற்கு போனா புலம்பலும் இல்ல, அதை பேசிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு அது இது புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனா தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருந்தோம் அப்படி சொன்னா சமாதானம். ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா என்ன இருக்கும்? கஷ்டம் இருக்கும் இல்ல? அந்த டிராவல் என்ன இருக்கு? ஈஸியா போல அவங்க இல்லையா? இல்ல அப்ப கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும். ஆனா என்னுடைய ராஜா என்னை கைவிட மாட்டாரு, என்னை விட்டு விலக மாட்டாரு. இயேசு தாமே என்னோட இருந்து இல்ல வேத வாக்கியங்கள் மூலம் என்னை பலப்படுத்தி தேற்றி விலக்கி காட்டி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இருக்க வேண்டிய இடத்திற்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்துருவார். முடிவு எடுக்க வேண்டியது என்னுடைய கரத்துல இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது என்னோட கரத்துல இருக்கு. அவர் விருப்பத்தை சொல்லிவிடுவாரு, காரியத்தை தெரியப்படுத்திடுவாரு இல்ல, ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது என்னிடம் இருக்கிறது, என்னுடைய கருத்துல கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து நம்மளோட எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில தலையிட மாட்டார். இல்ல நம்ம ரோபோட் ஆனாலும் அவர் படைக்கல இல்ல, ஃப்ரீயா விட்டுருக்கார். ஃப்ரீ வில் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். இல்ல ஆதாம் ஏவாளுக்கும் அதை தான் அவர் சொன்னார். இல்ல எல்லாமே நீங்க பண்ணுங்க, ஆனா இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டார் இல்லைங்களா? தேர்ந்து எடுக்கிறது யாரோட வேலை? மனுஷனோட. எதை தேர்ந்தெடுத்தாங்க அதோட விளைவை அவர்கள் அனுப்ப வேண்டியதான்.
அப்ப இந்த 2 எம்மாவு சீஷர்கள் நாம் நினைவு கூறுவோம், நினைத்து பார்ப்போம். தேவன் விரும்புகிற இடத்தில் இருந்தால் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், தேறுதல் கிடைக்கும். தேவன் இல்லை என்று சொன்னால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனால நாம் இந்த பகுதியை நாம் தொடர்ந்து இன்னும் கூட நிறைய எல்லா வசனத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம நேரம் இல்லாதனால கஷ்டமா நம்ம அடுத்த வாரம் கூட பார்க்கலாம்.